விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி மாணவர்கள் கவர்னர் வாழ்த்து. போலி பத்திரம் மூலம் இடம் விற்பனை செய்த சம்பவம், மேலும் 2 பேர் கைது. புதுவை மாநில சமூக பொருளாதார குறியீட்டு கையேட்டு முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா, திரளான திருநங்கையர் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். சிபிஎஸ்இ தேர்வில் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கவர்னர் கைலாஷ்நாதன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மத்திய அரசு பாடத்திட்டத்தின் கீழ் 12 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியான நிலையில், புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வில் 90.39%, 10ஆம் வகுப்பு தேர்வில் 88.66% தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும், புதுச்சேரியில் முதல் முறையாக சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை பின்பற்றி நடந்த தேர்வுகளில் வெற்றி பெற்றுள்ள மாணவ மாணவியர் அனைவருக்கும் தன்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். 100% தேர்ச்சியை எட்டிய பள்ளிகளுக்கும் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். மாணவர்கள் அச்சமின்றி தேர்வுகளை எதிர்கொள்ள சீரிய முறையில் வழிநடத்திய ஆசிரியர்கள், கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். போலி பத்திரம் மூலம் இடம் விற்பனை செய்த சம்பவத்தில் மேலும் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை சாரம் ஐயப்பன் நகரை சேர்ந்தவர் முத்துக்குமார். இதேபோல திண்டிவனம் மொளச்சூர் போஸ்ட் பெரியதோப்பை சேர்ந்தவர் முனியம்மாள். இவர்கள் இருவரும் சேர்ந்து புதுவை கல்வே சுப்பராய செட்டியார் வீதியை சேர்ந்த சுந்தரமூர்த்தி என்கிற ரங்கநாதன் என்பவருக்கு சொந்தமான இடத்தை போலி உயில் பத்திரம் மூலம் லாஸ்பேட்டை அசோக் நகரை சேர்ந்த பலராமன் என்பவரிடம் 25,000க்கு விற்பனை செய்துள்ளனர். சில மாதங்கள் கழித்து தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த பலராமன் இது குறித்து சிபிசிஐடி போலீசில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார சைதன்யா அறிவுறுத்தலின்படி காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் மேற்பார்வையில் ஆய்வாளர் பாபுஜி மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து முனியம்மாளை முத்துக்குமாரையும் தேடி வந்தனர். இந்நிலையில் முனியம்மாள் திண்டிவனத்தில் பதுங்கியிருந்தது தெரிய வந்ததா. இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். முனியம்மாளை காவலுக்கு எடுத்து விசாரணை நடத்தியதன் அடிப்படையில் முத்துக்குமார் மற்றும் நெல்லித்தோப்பு சவரிப்படையாட்சி வீதியை சேர்ந்த ஆரோக்கியராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் அவர்களிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலி பத்திரம் தயாரிக்க உதவியாக இருந்த ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரை சேர்ந்த வழக்கறிஞர் ரகுபதியை கடந்த 3ஆம் தேதியும், உப்புவேலூரை சேர்ந்த தனசேகரனை 7ஆம் தேதியும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் அவர்கள் இருவரையும் போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்திய போது நெல்லித்தோப்பு சவரிப்படையாட்சி வீதியை சேர்ந்த ஆரோக்கியராஜ் மற்றும் சிலர் இதில் சம்பந்தப்பட்டுள்ளது தெரிய வந்தது. அவர்களையும் போலீசார் கைது செய்ய தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். புதுவை மாநில சமூக பொருளாதார குறியீட்டு கையேட்டை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுவை அரசு பொருளாதாரம் மற்றும் புள்ளி விவர இயக்குநரகம் சார்பில் புள்ளி விவர வெளியீட்டான புதுவை ஒரு பார்வை 2024 எனும் கையேட்டினை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன் மற்றும் அரசு செயலர் சுந்தரேசன், புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பிரகாஷ் பாபு, பல்கலைக்கழக இயக்குனர் தரணிக்கரசு, துறை இயக்குனர் ரத்னகோஷ் கிஷோர் சௌரே ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். இந்த கையேட்டில் புதுவை மாநிலத்தில் சமூக பொருளாதார குறியீடுகள் மற்றும் வளர்ச்சி சாதனைகள் உள்ளிட்ட தகவலுடன் கூடிய நிறைவான மற்றும் சுருக்கமான புள்ளி விவரங்கள் அடங்கியுள்ளன. மக்கள் தொகை, பொருளாதாரம், வேளாண்மை, தொழில்துறை, சுகாதாரம், கல்வி, உள்கட்டமைப்பு மற்றும் சமூக நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் புதுப்பிக்கப்பட்ட மற்றும் ஒட்டளவில் தொகுக்கப்பட்ட தகவல்கள் அடங்கியுள்ளன. திட்டமிடல், முடிவெடுத்தல் மற்றும் வளர்ச்சி திட்டங்களை சிறப்பாக கண்காணிக்க இந்த கையேடு உதவுகிறதா. இந்த பதிப்பில் சமீபத்திய தகவல்களும் வளர்ச்சி போக்குகளை காட்டும் ஒப்பீட்டு புள்ளி விவரங்களும் இடம்பெற்றுள்ளன. பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் தேர் திருவிழாவில் ஏராளமான திருநங்கையர் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூர் கொம்யூன் பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவின் கொடியேற்றம் சித்திரை மாதத்தில் நடைபெறுவது வழக்கம். கடந்த 6ஆம் தேதி கிராம மக்களின் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றதா. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆராதனை, சாகை வார்த்தல், ஊரணி பொங்கல் படைத்தல் ஆகிய நிகழ்ச்சிகளும், இதனைத் தொடர்ந்து கூத்தாண்டவர் சுவாமி ஆலயத்தில் கிராம மக்களின் கொடியேற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றதா. செவ்வாய்க்கிழமை கூத்தாண்டவருக்கு திருக்கல்யாணம், பக்தர்கள் தாலி கட்டும் நிகழ்ச்சி மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா செல்லும் நிகழ்ச்சியும் நடைபெற்றதா. இதில் அமைச்சர் சாஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து தொடக்கி வைத்தார். முன்னதாக அமைச்சர் சாஜே சரவணன்குமாருக்கு ஆலயத்தில் பரிவட்டம் கட்டி மரியாதை செலுத்தப்பட்டதா. இத்தேர் திருவிழாவில் துணை ஆட்சியர் குமரன், ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் சாய் இளங்கோவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவிழாவில் திருநங்கையர் தாலி கட்டுக்கொள்ளும் நிகழ்வு நடைபெற்றதா.
நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். நெட்டப்பாக்கத்தில் லாட்டரி சீட்டு விற்பனை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை நெட்டப்பாக்கம் அருகே கரியமாணிக்கம் கோழிப்பண்ணை அருகில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக நெட்டப்பாக்கம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததா. இதனையடுத்து நெட்டப்பாக்கம் உதவி ஆய்வாளர் வீரபத்திரன், மடுகரை உதவி ஆய்வாளர் குப்புசாமி மற்றும் போலீசார் கரியமாணிக்கம் பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு சந்தேகப்படும்படியாக நின்றிருந்த 3 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் திருச்சி பாப்பங்குளங்குறிச்சியை சேர்ந்த கார்த்திக் ராஜா, கரூர் இபி காலனி காந்தி கிராமம் பகுதியை சேர்ந்த அன்பு என்கிற சோமேஸ்வரன் மற்றும் கரூர் கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த சுப்பிரமணி ஆகியோர் என்பது தெரிய வந்தது. இவர்கள் 3 பேரும் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்றதும் தெரிய வந்தது. அவர்கள் 3 பேரையும் போலீசார் கைது செய்து புதுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட 3 பேரிடமிருந்து லாட்டரி சீட்டுகள், 2 இருசக்கர வாகனம், லாட்டரி சீட்டு விற்ற பணம் 12,700 ரூபாய் மற்றும் 4 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தால் அரசு பள்ளிகளின் தேர்ச்சி சதவிகிதம் பாதிக்கப்படவில்லை என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் ஆண்டு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றதா. முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு இந்த கல்வியாண்டில் பல்வேறு பாடப்பிரிவுகளில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவியருக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். மேலும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோப்பைகள் வழங்கப்பட்டது. முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் பள்ளி படிப்பை முடித்த பின்னர் மாணவர்களுக்கு உயர்கல்வியில் தேவையான பாடப்பிரிவுகளை அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாகவும், மேலும் கிராமப்புறத்தில் ஒரு கலைக்கல்லூரி தொடங்க வேண்டும் என்பது அரசின் எண்ணம் என்றார். அதற்கான நடவடிக்கையை அரசு எடுத்து வருவதாக குறிப்பிட்ட அவர், கலைக்கல்லூரியில் படிப்பது என்ற தாழ்வு மனப்பான்மையை மாணவர்கள் கைவிட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மத்திய அரசின் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாறியதால் தேர்ச்சி விகிதம் எந்த அளவிற்கு இருக்கும் என்ற கேள்வி எதிர்க்கட்சிகள் எழுப்பிய நிலையில், சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தால் அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் பாதிக்கப்படவில்லை என்றார். பல அரசு பள்ளிகளில் 100% விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளதாகவும், அடுத்த கல்வியாண்டில் ஒட்டுமொத்தமாக கூடுதல் தேர்ச்சி விகிதம் இருக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மடுகரை கூத்தாண்டவர் கோவில் தேரோட்டத்தை துணை சபாநாயகர் ராஜவேலு வடம் பிடித்து துவக்கி வைத்தார். புதுவை நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மடுகரை கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் உள்ளதா. இந்த கோவிலின் தேரோட்டம் இன்று நடைபெற்றதா. சட்டப்பேரவை துணை சபாநாயகர் ராஜவேலு தேரினை வடம் பிடித்து இழுத்து தொடக்கி வைத்தார். 9ஆம் தேதி காலை காப்பு கட்டுதலை தொடர்ந்து ஸ்ரீ பிடாரி அம்மனுக்கு, ஸ்ரீ மாரி அம்மனுக்கும் சாகை வார்த்தல் நிகழ்ச்சி முன்னதாக நடைபெற்றதா. இதனைத் தொடர்ந்து தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில், செவ்வாய்க்கிழமை இரவு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவிலில் மனிதன் மார்பின் மீது மஞ்சள் தூள் இடித்தல், கூத்தாண்டவர் திருக்கல்யாண பிரார்த்தனை, தாலி கட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதா. இதனைத் தொடர்ந்து கூத்தாண்டவர் திருத்தேரினை புதுச்சேரி மாநில துணை சபாநாயகரும் நெட்டப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு வடம் பிடித்து தொடக்கி வைத்தார். ஆலய நிர்வாகி தனபூபதி மற்றும் நிர்வாகிகள், பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். மூலக்குளம் பிலபாங் பள்ளியின் மாணவி பள்ளி அளவில் முதலிடத்தை பிடித்துள்ளார். புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் பிலபாங் ஹை இன்டர்நேஷனல் பள்ளி உள்ளதா. இந்த பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியை சேர்ந்த மாணவி அனிஷா இளங்கோவன் 500 மதிப்பெண்களுக்கு 496 மதிப்பெண்களை பெற்று 2 சென்டம்களை அடித்து மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். அனிஷா இந்த சாதனை பெற்றதற்கு பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகத்தின் ஆதரவே முக்கிய காரணமாக இருந்ததாக கூறினார். இந்த வெற்றிக்கு முழு உரிமையாக தனது பெற்றோர்கள், ஆசிரியர்கள், முதல்வர் மற்றும் பள்ளி தலைவர் ஆகியோர் தனது திறமையை நம்பி இந்த நிலைக்கு கொண்டு வர அவர்களில் ஒவ்வொருவரும் முக்கிய பங்கு வகித்ததாக அவர் தெரிவித்தார். அனிஷா இந்திய நிர்வாக சேவையில் சேர விரும்புவதாகவும், ஒரு சிவில் அதிகாரியாக உருவாகும் கனவு காண்பதாகவும் தெரிவித்துள்ளார். Institution. She has done a wonderful work in her academic. It's a great appreciation to the teachers, the management.
அதுக்கு அப்படியே மிஷினில் வந்துடுங்க அப்படியே ஆர்டர் பண்ணீங்களா மிஷின் அவங்களாம் வந்தாங்க வெயிட் பண்ணுங்க. Woman and I have scored 99.2% and I have been studying in the பெரிய பெருமை எங்களுக்கு இருக்கிறது. அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய பெருமை என்பது மாநில அளவில் எங்களுடைய மாணவி 496 மதிப்பெண்கள் பெற்று சிறந்த மாணவியாக தேர்வாகியிருக்கிறார். மிக சிறப்பான அருளாசி இந்த பள்ளியை பல்வேறு நிலைகளில் வளர்ச்சி நிலைக்கு கொண்டு செல்கிறது. எனவே இந்த மகிழ்ச்சியான தருணத்தை அனைவருக்கும் மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்கிறோம். மேலும் பல்வேறு வளர்ச்சிகளை எங்கள் பள்ளி காணும் என்ற உறுதியில் மனமாற. புதுச்சேரியை சேர்ந்த BM இன்டர்நேஷனல் பிலிம் நிறுவனத்தின் தயாரிப்பில் இயக்குனர் முருகசாமி இயக்கத்தில் லிசி ஆண்டோனி, அருண்குமார் உள்ளிட்ட முன்னணி திரைக்கலைஞர்கள் நடித்துள்ள குயிலி திரைப்படம் விரைவில் திரையரங்குகளில் வெளியாக உள்ளதா. இந்நிலையில் சர்வதேச அன்னையர் தினத்தை முன்னிட்டு இசையமைப்பாளர் ஜோ ஸ்மித் இசையில் பாடலாசிரியர் ஸ்நேகன் வரிகளில் உருவான நான் 10 மாசம் என்ற பாடலை பிரபல திரைப்பட பாடகி வைக்கம் விஜயலட்சுமி பாடியுள்ளார். இந்த பாடல் ஜி மியூசிக் சவுத் என்கிற யூடியூப் தளம் மற்றும் பல்வேறு சமூக வலைதளங்களில் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இது தொடர்பாக பேசியுள்ள பாடலாசிரியர் ஸ்நேகன், பல பாடல்களை எழுதியிருந்தாலும் இந்த பாடல் உணர்வுகளை வேறொரு இடத்திற்கு கடத்தி செல்லும் என்றும் பிள்ளைகளின் போக்கு மாறும்போது தாயின் குரலாக இந்த பாடல் வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இரைச்சல் இசையுடன் கூடிய கலாச்சாரத்தின் மத்தியில் வரிகளை காயப்படுத்தாமல் இசை அமைந்துள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். மேலும் இந்த படத்தை தயாரித்து நடித்துள்ள புதுச்சேரியை சேர்ந்த தொழிலதிபர் அருண்குமாருக்கு ஸ்நேகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நடிகர் சந்தானத்தின் புதுப்படத்தை அவரது ரசிகர்கள் ஆழ்கடலில் பேனர் வைத்து வரவேற்றுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் அரசு தலைவர்களின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் வெளியிடப்படும் முக்கிய நடிகர்களின் திரைப்படத்தை வரவேற்கும் வகையிலும் அவர்களது ரசிகர்கள் புதுச்சேரி ஆழ்கடலில் பேனர் வைத்து வாழ்த்து தெரிவிக்கும் நிகழ்வு அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் நடிகர் சந்தானம் நடிப்பில் வருகின்ற 16ஆம் தேதி டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் வெளியாக உள்ளது. சந்தானத்தின் இந்த படம் வெற்றி பெற கோரி அந்த படத்தை வரவேற்கும் வகையிலும் புதுச்சேரி மாநில சந்தானம் தலைமை ரசிகர் நற்பரி மன்றத்தினர் மாநில தலைவர் அருண் தலைமையில் புதுச்சேரி ஆழ்கடலுக்கு அடியில் பேனர் வைத்து நூதன முறையில் வாழ்த்து தெரிவித்தனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பனிரெண்டாம் வகுப்பு மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த வாலிபரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி அரியாங்குப்பத்தை அடுத்த வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பை சேர்ந்தவர் நிதிஷ்குமார். இவர் பெங்களூருவில் சிற்பியாக வேலை செய்து வருகிறார். விடுமுறை நாட்களில் வீட்டிற்கு வரும்போது 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு வீட்டில் இருந்த 17 வயது மாணவியுடன் நட்பு ஏற்பட்டுள்ளது. அந்த மாணவியை அவர் காதலிப்பதாக கூறி பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து மாணவியின் பெற்றோர் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நிதிஷ்குமாரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுவையில் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி புரோகிதர் மற்றும் பிராமணர் நலசங்கம் சார்பில் ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ சத்யசேகர சரஸ்வதி சுவாமிகள் பஞ்சலோக விக்கிரக பிரதிஷ்டை செய்யும் விழா நடைபெற்றதா. மேலும் சங்கத்தின் 17ஆம் ஆண்டு விழாவும் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி குறிஞ்சி நகரில் அமைந்துள்ள ஆலயத்தில் நடைபெற்ற பிரதிஷ்டை விழாவில் மகா பெரியவரின் பஞ்சலோக சிலைக்கு பால், தயிர், சந்தனம் மற்றும் பழங்கள் கொண்டும் யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர் ஊற்றப்பட்டும் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சிலைக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதில் பிராமணர் நலசங்கத்தை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முருகம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தார் சாலை போடும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறைக்கான அரசு பொதுத்துறை சிறப்பு கட்டிட கோட்டம் வாயிலாக முருங்கம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 17,64,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்குமான பணிக்கான திட்டம் மதிப்பீடு செய்யப்பட்டு அப்பணிகள் தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றதா. சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட கோட்ட செயற்பொறியாளர் வாசு,
உதவி பொறியாளர் ராஜ்குமார், இளநிலை பொறியாளர் சண்முகம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் எஃப்ஐஆரை தமிழில் மட்டுமே பதிவிட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டுள்ளார். மத்திய அரசு 3 குற்றவியல் நடைமுறை சட்டங்களை அமல்படுத்தி ஓராண்டு நிறைவடையுள்ளது. இது குறித்த சீராய்வு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதுச்சேரியிலிருந்து கவர்னர் கைலாஷ்நாதன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தலைமை செயலர் சரத் சௌகான், டிஜிபி ஷாலினி சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, பிரதமர் மோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்துவதில் புதுச்சேரி சிறப்பாக செயல்பட்டுள்ளதாகவும், அந்த சட்டங்களை விரைவில் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். அது குறித்து தலைமை செயலர், டிஜிபி ஆகியோர் வாரம் ஒருமுறையும், உள்துறை அமைச்சர் 15 நாட்களுக்கு ஒருமுறையும், கவர்னர் மாதத்திற்கு ஒருமுறையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றார். கைது செய்யப்பட்ட அனைத்து குற்றவாளிகளின் கைரேகைகளையும் தேசிய தரவின் கீழ் பதிவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், இதனால் இந்த தரவு தளத்தை சிறந்த முறையில் பயன்படுத்த முடியும் என்றார். சாக்ஷா, நியாயஸ்ருதி, தடயவியல் போன்ற விதிகள் விரைவில் முழுமையாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும், புதுச்சேரி காவல் நிலையங்களில் முதல் தகவல் அறிக்கை தமிழ் மொழியில் மட்டுமே பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும், அது தேவைப்படுபவர்களுக்கு பிற மொழிகளில் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் கூறினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் சார்பில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் லாம்பர்ட் சரவணன் நகரில் அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. இதில் கட்டி முடிக்கப்பட்ட 29 குடியிருப்புகளுக்கு நிலுவையில் உள்ள பணிகளை முடிக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றதா. 4,38,19,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற உள்ள இந்த பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். விழாவில் செயற்பொறியாளர் ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் அனில்குமார், இளநிலை பொறியாளர் பாஸ்கரன், ஒப்பந்ததாரர் பிரேமானந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இந்த தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 8,805 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 70,440 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,060 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி மாணவர்கள் கவர்னர் வாழ்த்து. போலி பத்திரம் மூலம் இடம் விற்பனை செய்த சம்பவம், மேலும் 2 பேர் கைது. புதுவை மாநில சமூக பொருளாதார குறியீட்டு கையெட்டு முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா, திரளான திருநங்கையர் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.